ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெர்னிகா வாய்ஸ். இன்னைக்கு நம்ம ஜஸ்ட் ஃபியான்ஸேன்ற ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். அவர்கிட்ட ஹீரோவா இது உண்மையான குமன்மனே இல்லைன்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோட தாத்தா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அவரா ஹீரோ கிட்ட நியூ குமன்மனும் மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா இப்ப அது எதுவுமே நடக்காது போல இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அவரா ஹீரோ பார்த்து எனக்கு என்னமோ உனக்கு ஹீரோயின் மேல ஆல்ரெடி ஃபீலிங்ஸ் வந்துடுச்சுன்ற மாதிரியே தோணுது, அதனால உன்னோட மனசை நீயே புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. அந்த டைம் ஹீரோக்கு ஹீரோயின் கூட பேசினது, அவ கூட ஹாப்பியா இருந்தது, அவளை கிஸ் பண்ணது, அவளுக்கு சப்போர்ட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகம் வருது. இங்க ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வந்திருப்பா. அவளோட சித்தியா அவகிட்ட ஹீரோவை பார்த்தா ரொம்பவே பணக்காரனா தெரியுது, அதனால அவனை விட்டுறாத, நமக்கு மணி ரொம்பவே முக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஹீரோயின் இனிமேட்டு நான் ஹீரோ கிட்ட ஆக்ட் பண்ண போறதுல ஒரு நல்ல ஜாப நாளையில இருந்து தேட போறேன், அது வரைக்கும் இந்த மணியை நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயினா பீச்சை மெயின்டைன் பண்ற ஒரு கார்டியன் ஜாபுக்காண்டி தான் வந்திருப்பா. அதுக்கான பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கா. அவளோட ஜாப ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அவ மனசுக்குள்ள இனிமேட்டு நம்ம ஹீரோவை பத்தி திங்க் பண்ணவே கூடாது, நம்மளோட ஜாப நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறா. அந்த டைம் அங்க லிண்டியோவும் லின்னும் வராங்க. லிண்டியோவா ஹீரோயினை பார்த்துட்டு நீ என்ன இந்த ஜாப் பண்ற, உனக்காண்டி நானும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ஜாப பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் லின்னா ஹீரோட ஆபீஸ்க்கு வந்திருப்பா. ஆனா ஹீரோ அவளை கண்டுக்காம கால் பேசிக்கிட்டே இருக்கான். அவளை ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அதுதான் உனக்கும் அவளுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுல, இனிமேட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவளை விலக்கி விட்டுறான். அந்த பொண்ணா விடாம ஹீரோ கிட்ட கொலைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவா என்ன கொஞ்சம் தனியா விடுன்னு சொல்லி கத்தி விட்டுறான். அந்த பொண்ணா சட்டுன்னு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு எதுக்கு உன் ஹார்ட் பீட் இவ்ளோ ஃபாஸ்டா துடிக்குது பாத்தியா, என் மேல இருக்க லவ் இதுலயே தெரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அந்த பொண்ணு கிட்ட அட பைத்தியக்காரி, ஹார்ட் அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு செம்மையா பல்பு கொடுத்துறான். அந்த பொண்ணு கிட்ட ஹீரோவா என் மனசுல துளி கூட நீ இல்ல, அத புரிஞ்சுக்கோன்னு சொல்ல அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இங்க ஹீரோவா அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின் மேல உண்மையாவே லவ் இருக்கா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஸ்டெதஸ்கோப் எல்லாம் எடுத்து வர சொல்லிருப்பான். அந்த அசிஸ்டன்ட்டுமே அத ஹீரோ மேல வச்சுட்டு இப்ப ஹீரோயினை பத்தி நினைங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அவளதான் ஹீரோயினை பத்தி நினைச்ச அடுத்த செகண்டே அவனோட ஹார்ட் பீட் சர்ன்னு ஏறிடுது. இங்க லிண்டியோவும் ஹீரோயினும் பேசிட்டே வராங்க. லிண்டியோவா ஹீரோயின் கிட்ட நீ யாரை லவ் பண்ணாலும் பரவாயில்ல, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுன்றான். நெக்ஸ்ட் ஹீரோயினா அவளோட வீட்டுக்கு வரா. அவளோட தம்பியா ஹீரோயினை பார்த்து எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கா ஒண்ணுமே புரியாம அவ ரூமுக்குள்ள போறா. அவ பெட்ல உட்கார்ந்துருக்கா. சட்டுன்னு ஹீரோவா அவளோட பெட்ல இருந்து எந்திரிச்சு ஹீரோயினா அணைச்சு புடிச்சுக்கிறான். செம்மையா ஷாக்கான ஹீரோயினா நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க, இது என்னோட ரூம், ஒழுங்கா வெளியில போன்றா. அவகிட்ட ஹீரோவா என்னோட ஹார்ட் இப்படி படக் படக்குன்னு துடிக்கிறதுக்கு என்ன ரீசன் தெரியுமா, நீ என்னோட மனசுல இருக்கிறது தான் ரீசன்னு சொல்லிட்டு அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். அவன் ப்ரப்போஸ் பண்ணதை கேட்ட ஹீரோயினுக்கு அவன் மேல இருந்த கோவம் எல்லாமே போயிடுது. இப்ப அப்படியே வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறா. அவகிட்ட ஹீரோவா சரிவா நம்ம ரெண்டு பேருமே இப்படியே தூங்கலான்னு சொல்லும் போது ஹீரோயினா அதெல்லாம் முடியாது, ஒழுங்கா வெளியில போன்னு சொல்லிட்டு செல்லமா சண்டை போட்டுட்டு இருக்கா. இங்க லின்னா அவனோட அண்ணா கிட்ட ரியாலிட்டிய புரிஞ்சுக்கோ, ஒருத்தவங்கள ஃபோர்ஸ் பண்ணி உன்னால லவ் பண்ண வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அவன் கிட்ட லின்னா உனக்கு நான் இருக்கேன் எனக்கு நீ இருக்கேன்னு சொல்லிட்டு எப்படி சின்ன வயசுல ரெண்டு பேருமே மணல்ல விளையாடினாங்களோ அப்படியே மறுபடியும் விளையாடி என்ஜாய் பண்றாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேருமே அவங்களோட லவ்ல இருந்து மறுபடியும் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க ஹீரோட தாத்தாவை ஆபரேஷனுக்காண்டி ரெடியாக சொல்றாங்க. அங்க கரெக்டா ஹீரோயின் ரெண்டு பேருமே வராங்க. அவனோட தாத்தாவா இந்த ஆபரேஷனுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயினுமே வெக்கப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோட தாத்தாவா ஹீரோ கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்றாரு. ஹீரோனும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அவனோட தாத்தாவா ஹீரோ கிட்ட நீ சியாலின் பேன்ற பிளேஸுக்கு போறியான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவனுமே ஆமாங்கிறான். அவனோட தாத்தாவா குமன்மன் அந்த சயாலின் பேன்ற பிளேஸோட ப்ளூ பிரிண்ட தான் நம்ம கம்பெனில இருந்து ஆட்டிய போட்டு அவளோட அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவ காணாம போயிட்டா. இப்ப அவளோட அப்பா கூட அந்த பிளேஸ்ல தான் இருக்கதா கேள்விப்பட்டேன்றாரு. இப்ப அவரா ஹீரோ கிட்ட எனக்கு என்னமோ நீ அந்த பிளேஸுக்கு
போறது சரியாவே படலன்றாரு. நம்ம ஹீரோக்கு அன்னைக்கு கூமன்மன் நான் காணாம போயிட்டேன், நீ என்ன தேடி வருவியான்னு சொல்லி கேட்டது மண்டிக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அங்க வந்த ஹீரோயினா ஹீரோ பக்கத்துல உட்காந்து அவன் மேல சாஞ்சிக்கிட்டு என்ன ப்ராப்ளம், எதுக்காண்டி ஒரு மாதிரி இருக்கேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா நான் அந்த கூமன்மனோட ப்ராஜெக்ட கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோயினா ஒரு வழியா நீ ஒத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனை கிஸ் பண்ணிக்கிறா. அவன் கிட்ட ஹீரோயினா நானும் உன் கூட வரேன்னு சொல்றான். ஆனா ஹீரோக்கு அவனோட தாத்தா சொன்னது ஞாபகம் வருது. அதனால அவகிட்ட ஹீரோவா நீ என் கூட வரவேனா, நான் அசிஸ்டண்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினா ஹீரோ காண்டி ஸ்ப்ரே லொட்டு லொசுக்குன்னு எல்லாமே வாங்கியிருப்பா. அதை ஒவ்வொன்னா அவன் கிட்ட கொடுத்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல அவனை பெட்ல தள்ளி விட்டுட்டு அவன் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவனை கிஸ் பண்ணிடுறா. அப்படியே ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவா ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நான் வர்ற வரைக்கும் தாத்தாவை நல்லா பாத்துக்கோ, என்ன ஆனாலும் நீ அந்த பிளேஸுக்கு வரக்கூடாதுன்றான். அதை கேட்ட ஹீரோயினா ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவா நீ அங்க வந்தா என்னோட ஒர்க் டிஸ்டர்ப் ஆகும்ல, அதான் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு டாபிக்க மாத்திடுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ அவனோட போன் இல்லன்னு சொல்லி நோட் பண்ண ஹீரோயினா இரு நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. இங்க ஹீரோட அசிஸ்டண்டா ஹீரோட ரூம்ல ஒரு பிளேஸ் விடாம எதையோ தேடிட்டு இருக்கான். கரெக்டா அங்க ஹீரோயினும் வரா. ஹீரோயின் அவனை பார்த்துட்டு நீ என்ன இங்க பண்றன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனா ஒரு சிசரை கையில எடுத்து வச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வரான். இங்க ஹீரோயினா அவனை பார்த்து ஹீரோட போனை காணோன்னு சொல்லிட்டு இருக்கா. சட்டுன்னு ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோட போனை எடுத்துட்டு நானும் இதை தேடிதான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு ஒண்ணுமா புரியல. நெக்ஸ்ட் கூமன்மனோட அப்பா கிட்ட யாரோ ஹீரோ கிளம்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டே ஹீரோ அந்த பிளேஸ்ல அந்த ப்ராஜெக்ட பத்தி பேசிட்டே வரான். அங்க இருக்க வில்லேஜஸா ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ இங்க இருந்து போயிடுன்னு சொல்லிட்டு அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றதுக்காண்டி வரான். ஆனா அவங்களா உன் ப்ராஜெக்ட் வேணா ஒன்னும் வேணா இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வர ஹீரோ அவங்கள தள்ளி விட்டுறான். அவங்களா எங்களையே நீ அடிச்சிட்டீலன்னு சொல்லி சண்டை போட வர ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோ அந்த வில்லேஜஸ அடிச்ச மாதிரி ஒரு தப்பான நியூஸ கூமன்மனோட அப்பா எல்லா பிளேஸ்லயுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறாரு. இங்க ஹீரோயின் கிட்ட ஹீரோட தாத்தாவா கூமன்மன் பத்திய ஒரு பிளாஷ்பேக்க சொல்லிட்டு இருக்காரு. கூமன்மன் ஹீரோட அந்த ப்ளூ பிரிண்ட ஆட்டை போட்டதுக்கு அப்புறம் ஹீரோட தாத்தா கூமன்மனோட அசிஸ்டண்ட கூப்பிட்டு அவங்க கிட்ட மணியை கொடுத்து எதுக்காண்டி இத பண்ணான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அவங்களும் கூமன்மனோட அப்பா அவளை ஃபோர்ஸ் பண்ணது நாடிதான் அந்த ப்ளூ பிரிண்ட ஆட்டைய போட்டு அவர்கிட்ட கொடுத்தான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோட தாத்தா ஹீரோயின் கிட்ட அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கூமன்மன் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லும் போது அதை கேட்ட ஹீரோயின் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவனோட தாத்தாவா இப்ப ஹீரோக்கு கூட அந்த பிளேஸ்ல ஆபத்து இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயினா நம்ம வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்றா. அவனோட தாத்தாவா நம்ம கிட்ட அதுக்கான ப்ரூஃப் இல்ல, அது மட்டும் இல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் அவன் கூட போயிருக்கான்ல அவன் எல்லாத்தையுமே பார்த்து பாருன்னு சொல்லிட்டு அவன் மேல ரொம்பவே நம்பிக்கையா பேசிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினுக்கு அந்த அசிஸ்டன்ட் ஹீரோட ரூம்ல எதையோ தேடினது அவளுக்கு ரொம்பவே சந்தேகமாவே இருக்கு. அதனால அவளே ஹீரோவை தேடி போறா. அங்க ரெண்டு பேர் ஹீரோனை வந்து கூட்டிட்டு போறாங்க. எங்கன்னு பார்த்தா கூமன்மனோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர்கிட்ட ஹீரோயினா எங்க ஹீரோன்னு சொல்லி கேட்க ஆனா அவரா ஹீரோயினை பத்தி புட்டு புட்டு வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் யார் கூட வளர்ந்தா இப்ப யார் கூட இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்ல ஹீரோயினா அவரை பார்த்து இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவரா ஹீரோயின் கிட்ட நான் தான் உன்னோட உண்மையான அப்பா நியூ கூமன்மனோ ட்வின்ஸ்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போலாம் நாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டோம், அதனாலதான் உன்னையும் எங்களால வளர்க்க முடியலன்றாரு. அவரை பார்த்து ஹீரோயினா உங்களை மாதிரி ஒரு கேவலமான அப்பா இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம்னு சொல்லி கோவப்படுறா. அவரா ஹீரோயின் கிட்ட இந்த சொத்து பதவி எல்லாத்தையுமே காப்பாத்த நான் என்ன வேணா பண்ணுவேன், ஏன் உன்னை வேணா கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிட்டு போக சொல்றாரு. இங்க ஹீரோவா அந்த வில்லேஜஸ அடிச்சுட்டேன்ற அந்த ஃபேக் நியூஸ பார்த்துட்டு அவனோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஊருக்கு கிளம்பலான்றான். அந்த அசிஸ்டன்டா ஹீரோ கிட்ட இனிமேட்டு இந்த பிளேஸ விட்டு உங்களால போகவே முடியாதுன்றான். அதை கேட்ட ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். இப்பதான் ஹீரோக்கே அந்த அசிஸ்டன்ட் கூமன்மனோட அப்பாவோட ஆளுதான்னு சொல்லி தெரிய வர அவனை பிடிச்சு ஏன் இப்பெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். அவங்க கிட்ட ஹீரோவா என்ன கூமன்மனோட அப்பா கிட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லும் போது அவங்களும் அவனை அங்கேருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. கூமன்மனோட அப்பாவா கூமன்மன் கிட்ட நீ ஹீரோவை எப்படியாச்சும் ஏமாத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் அவனோட சொத்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லிருப்பாரு. அதுக்கு அவளா முடியாதுங்கிறா. அவகிட்ட அந்த ப்ளூ பிரிண்ட கூட கேட்டிருப்பாரு. அது எதுக்குமே அவ முடியாதுங்கிறா. ஆனா அவளை போட்டு செம்மையா அடிச்சிருப்பாரு. அவ ஹீரோவை ரொம்பவே உண்மையா லவ் பண்ணிருப்பா. ஆனா ஹீரோக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டமேன்னு
சொல்லிட்டு அந்த வேதனை தாங்க முடியாமலே சூசைட் பண்ணிருப்பா. இங்க குமன்மனோட அப்பாவா ஹீரோ கிட்ட உன்னோட கம்பெனி பாஸ்வேர்டை சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஹீரோவா அதெல்லாம் என்னால தர முடியாதுங்கிறான். அந்த பாஸ்வேர்டை கேட்டு ஹீரோவா அடி அடின்னு சொல்லிட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோட அசிஸ்டண்டா குமன்மனோட அப்பா கிட்ட ஒரு மெசேஜ காமிக்கிறான். அது என்னன்னு பார்த்தா ஹீரோட கம்பெனி எல்லாத்தையுமே லிண்டியோ வாங்கியிருப்பாங்க. இப்ப குமன்மனோட அப்பா நாடி எதுவுமே பண்ண முடியாம போயிடுது. அது மட்டும் இல்லாம லிண்டியோட பாடி கார்ட்ஸ் எல்லாமே வந்து ஹீரோயினுமே காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை காப்பாத்த ஹீரோயின் அவனை தேடி ஓடி வரா. அங்க ஹீரோவா எந்திரிக்கவே முடியாம இருக்கான். ஹீரோயின் அங்க ஓடி வந்து நீ ஓகேயான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனை ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு இனிமேட்டு என்னை விட்டு போயிடாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த டைம் குமன்மனோட அப்பா அவளை கொல்றதுக்காண்டி வராரு. அவரை பார்த்து ஹீரோவா உங்க முதல் பொண்ணை கொன்னுட்டீங்க, இன்னொரு பொண்ணையும் கொல்ல போறீங்களான்னு சொல்லி கேட்க அப்பதான் குமன்மனோட அப்பாக்கு அவர் பண்ண தப்பு எல்லாமே புரியுது. நெக்ஸ்ட் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்களோட தாத்தாவை பார்க்க வராங்க. அவருக்கு ஆபரேஷன் முடிஞ்சு இப்ப நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. அத பார்த்த ரெண்டு பேருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஹீரோட தாத்தாவா இப்பவாச்சு கல்யாணம் பண்ணுங்கடான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா ஹீரோயினா என்னால இனிமேட்டு இவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லும் போது அதை கேட்டு ரெண்டு பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினா இவன் இன்னும் எனக்கு ப்ரப்போஸே பண்ணல, அதுக்கப்புறம் எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்ல ஹீரோட தாத்தாவா ஹீரோவை பார்த்து ஏண்டா இப்படி பண்றேன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அவளுக்காண்டி வச்சிருந்த ரிங் எடுத்து அவகிட்ட ப்ரப்போஸ் பண்றான். சந்தோஷத்துல ஹீரோயின் அவனை கிஸ் பண்ணிக்கிறா. அப்படியே ரெண்டு பேருமே வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே உட்கார்ந்து இருக்காங்க. அந்த டைம் ஹீரோயினா அவளோட அக்கா கிட்ட பேசுற மாதிரி நினைச்சு பாக்குறா. குமன்மனா ஹீரோயின் கிட்ட ஹீரோ ரொம்பவே நல்லவன், அவனை நல்லா பாத்துக்கோ, ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிருப்பா. அத மாதிரி நினைச்சு பாக்குறா. இப்ப ஹீரோயினா அவளோட மனசுக்குள்ள நான் எப்பவுமே ஹீரோவை சந்தோஷமா வச்சுப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிக்கிறா. அதே மாதிரி ஹீரோவும் மனசுக்குள்ள நான் ஹீரோனை விட்டு லைஃப் லாங் போகவே மாட்டேன், அவளை எப்பவுமே லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிக்கிறான். இதோட இந்த டிராமா முடியுது. நெக்ஸ்ட் ஒரு கொரியன் டிராமாவை போட்டிருக்கோம். அதுக்கும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை மறக்காம கொடுத்துடுங்க. தேங்க்யூ so much for watching.